ஹாய் ஆல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ஐட்டம் ராகி லட்டு தான் செய்ய போகிறோம். இது நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆரோக்கியமான சத்தான உணவை தான் சாப்பிட்ருக்காங்க. இந்த ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ராகி மாவை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு அண்டு வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக புட்டு செய்கிற மாதிரி அந்த பதத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இட்லி குண்டானில் புட்டு வேக வைக்கிற மாதிரி துணி போட்டு அந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. லட்டுக்கு தேவையான பாதாம், முந்திரி, காந்த திராட்சை, வேர்க்கடலை வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, திராட்சையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே மாவு வெந்துடும். நெய்யில் நட்ஸு வறுத்து வச்சுருந்தது கூட அரைச்ச வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்த மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நெய்யை கூட ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு கொஞ்சம் லட்டு பிடிக்கிற மாதிரி கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக லட்டு ரெடி ஆயிரும். இந்த ராகி லட்டுவை எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.